என்னையே எப்போ பார்த்தாலும் கேட்டுனுக்கிறீங்களே, அங்கே போய் எப்போ தான் கேட்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் டென்ஷன் ஆயிருக்கார். யார் இவர்? விசிக தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அந்த மாதிரி திமுகலேருந்து 2 எம்எல்ஏகளை வந்து வளைச்சி போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வந்து திமுக வந்து தாவேகா மேலே குற்றச்சாட்டு, தாவேகா வந்து திமுக மேலே குற்றச்சாட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுன்னுக்கிறாங்களே. அதிமுகலேருந்து நிறைய பேர் வராங்க. அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் அதுதான் சொல்கிறார், அதிமுக கூடாரத்தை காலி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஏன்ப்பா ஏன்ட்ட கேட்குறீங்க? திமுக அப்படின்றதுனா திமுக கிட்ட போய் கேளுங்க, இப்போ தாவேகா அப்படின்றதுனா தாவேகா தலைமையில் போய் கேளுங்க. அப்படி இல்லையா, இதில் பாதிக்க போகிறது அதிமுகன்னு ரொம்ப பரிதாபப்படுறீங்கன்னா அதிமுக தலைமைக்கிட்ட போய் கேளுங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏன்ட்ட கேட்குறது? நான் எதுனா வந்துட்டு சரி இது மாதிரி எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சட்டிலாக பேசினா மழுப்புகிறார் திருமாவளவன் அப்படின்னு செய்தி போடுறது. என்ன இது? என்னையே இதில் கோர்த்து விட்றீங்க அப்படின்ற மாதிரி பதறி இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். பதறி இருக்காருன்னா தேவையில்லாமல் ஏன் வாயாப்பா கல்லுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம், வேற ஒன்றும் இல்லை. அதிமுக தலைமையை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்வியை எழுப்பாமல் அல்லது குதிரை பேரம் செய்வதாக குற்றம் சாட்டப்படும் கட்சிகளிடத்திலே, கட்சிகளின் தலைவர்களிடத்திலே கேள்வி எழுப்பாமல் இடையிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களிடத்தில் கேள்வி எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? தாவேகா என்றால் தாவேகா தலைமையை நேராக கேளுங்கள். திமுக ஈடுபடுகிறது என்றால் திமுக தலைமையிடம் கேளுங்கள். அதிமுக பாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். அவர்களிடம் எந்த கேள்வியும் எழுப்பாமல் இதில் திருமாவளவன் என்ன சொல்லுகிறார், அவர் ஏன் மழுப்புகிறார் என்று திருப்பிவாதம் செய்வது அர்த்தமில்லாதது அல்லது அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சு.